உள்நாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பழனிசாமி பேசியதாவது: தமிழக வெற்றி என்பது ஒரு விபத்து. திமுக மட்டும்தான் நமது எதிரி என தவறாக கணித்துவிட்டோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் மாவட்டங்களில் உள்ள பல தொகுதிகளில் சிறப்பாகவே வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலை மனதில் வைத்து தீவிர கட்சிப் பணியாற்றுங்கள். மாவட்டங்களில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் 100% வெற்றி பெறும் வகையில் உங்கள் பணி இருக்க வேண்டும். கோயில்களில் முன்பதிவு தரிசன சீட்டு பெற முதியோர்கள், கர்ப்பிணிகளுக்கு முன்னுரிமை. அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள், திட்டங்கள், பணி முன்னேற்றம் மற்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படவுள்ள புதிய அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் ரமேஷ் பேசியதாவது: பக்தர்கள் அதிக அளவில் வருகை தரும் முக்கிய கோயில்களில் இணையவழி நுழைவுச் சீட்டு முறையை உறுதிப்படுத்த வேண்டும். முன்பதிவு தரிசன சீட்டுகள் வழங்குவதில் முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். முருகப்பெருமான் வடநாட்டில் பிறந்தார் என கட்டுக்கதை ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு சீமான் எச்சரிக்கை. முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தார் என்பது போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றை கலை என்ற பெயரில் திரித்து திணிக்க முயல்வதை ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் படத்தின் படக்குழு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையென்றால் தமிழ்நாட்டில் எந்தவொரு திரையரங்கிலும் இத்திரைப்படத்தை திரையிடவிடாது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். பேட்டரி வாகனங்களுக்கு மக்கள் மாற வேண்டும். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அழைப்பு. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சித்தூர் மாவட்டத்தில் உள்ள தனது குப்பம் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதாவது: ராயலசீமா மாவட்டங்களில் ₹1 கோடி செலவில் தோட்டக்கலை மையம் அமைக்கப்பட உள்ளது. இதில் தனியார் ₹60,000 கோடியும், அரசு ₹40,000 கோடியும் முதலீடு செய்யவுள்ளன. பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு பதிலாக இனி பேட்டரி வாகனங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும். ஸ்கூட்டர்கள், கார்கள், பேருந்துகள் எல்லாம் பேட்டரியில் இயங்க வேண்டும். அப்போதுதான் சுற்றுச்சூழல் மேன்மை அடையும். விரைவில் ஆந்திர அரசு பேருந்துகள் சூரிய சக்தி மூலம் இயங்கும். பெங்களூருவில் உள்ள செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தில் இன்று 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறிதரன், ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்து திருவள்ளுவர் சங்க தலைவர் எஸ்.டி. குமார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகம், தாய்மொழி கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளுவர் சங்கம் இணைந்து இன்று ஜூலை 5 7வது உலக திருக்குறள் மாநாட்டை நடத்துகின்றன.